வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872 பார்த்துட்டு வரோம். அதில் கான்ட்ராக்ட்ஸ் 1 செக்ஷன் 1லேருந்து 75 வரைக்கும் பார்த்துட்டு வரோம். இது ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீடியோ 7. ஏற்கனவே 6 வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஆஃபர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். டைப்ஸ் ஆஃப் ஆஃபர்னால் என்ன, எத்தனை விதமான டைப்ஸ் இருக்குது ஆஃபரில் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஜென்ரல் ஆஃபரை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. செக்ஷன் 7 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது, செக்ஷன் 8 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஒரு லீடிங் கேஸு கர்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி அப்படின்ற ஒரு லீடிங் கேஸ் ஒன்று பார்க்கலாம். இந்த கேஸுக்கும் இந்த செக்ஷன்ஸுக்கும் ஏதாவது என்னென்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு 2-3 மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி மாடல் கொஸ்டினில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம் உங்கள் கொஸ்டின் பேப்பரில். அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுக்கு தயாராகலாம். சரி வாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆஃபர் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பிரஸ் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆஃபர் இருக்குது, இம்ப்ளைடு ஆஃபர், ஜென்ரல் ஆஃபர். இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. ஸ்பெசிஃபிக் ஆஃபர், கிராஸ் ஆஃபர், கவுண்டர் ஆஃபர், ஸ்டாண்டிங் ஆர் கண்டினியூஷன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 7 விதமான ஆஃபர்ஸு நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்பிரஸ் ஆஃபர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் ஆஃபர்னால் என்ன சார்? ஜென்ரலாக இங்கிலீஷில் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையாக சொல்கிறது தான் எக்ஸ்பிரஸ். வெளிப்படையாக சொல்லணும். ஸோ இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, மேடு பை வேர்ட்ஸ். வெளிப்படையாக வேர்ட்ஸ் சொல்லணும். எப்படி? ஒன்று வாய்மொழியாக சொல்லியிருக்கணும், இல்லைனா எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்கணும். வெளிப்படையாக சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? வாய் வழியாக சொல்லணும் அல்லது எழுத்து மூலிமா சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் அந்த ஆஃபர் பேர் எக்ஸ்பிரஸ் ஆஃபர். ஆஃபருக்கு இன்னொரு நேம் இருக்குது, ப்ராமிஸ். நீங்கள் ஏற்கனவே பழைய இதில் ப்ரீவியஸ் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆஃபருக்கு இன்னொரு பேர் ப்ராமிஸ். சரிங்களா? ஸோ என்ன எப்படி இருக்கணும்? அது வாய் வழியாக இருக்கணும், இல்லைன்னா ரைட்டிங்கில் இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ அப்படின்ற ஒரு நபர் பி என்ற நபரிடம் சொல்கிறாரு, இல்லை எழுதி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஐ வில் செல் மை கார் 50,000 ஃபார் 50,000 rupees. அதாவது நான் என்னுடைய காரை உங்களுக்கு 50,000 ரூபாய் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ராமிஸ். இது அவர் வாய் வழியாக சொன்னாலும் சரி, இல்லை எழுத்துப்பூர்வமாக சொன்னாலும் சரி, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஸ் ஆஃபர். புரிஞ்சுங்களா? அது என்ன சார் இம்ப்ளைடு ஆஃபரு? அடுத்தது செகண்ட் ஆஃபர் இம்ப்ளைடு ஆஃபர். இம்ப்ளைடு ஆஃபர்னால் ஜென்ரலாக பார்த்தா மறைமுகமாக சொல்கிறது. இது வெளிப்படையாக சொல்கிறது எக்ஸ்பிரஸ்ஸு, மறைமுகமாக சொன்னால் அது இம்ப்ளைடு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடு பை கான்டாக்ட். கான்டாக்ட்னா ஒரு செயல் மூலம் நீங்கள் அவருக்கு சொல்கிறீங்க. மறைமுகமாக ஒரு செயல் மூலம் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்கன்னு வச்சுங்க. ஏ போர்ட்ஸ் ஏ பஸ். இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல யார் ஆஃபரர், அதாவது ஆஃபர் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு தான் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு. பஸ்ஸில் அந்த கண்டக்டரோ இல்லை அந்த கம்பெனியோ, அந்த பஸ் கம்பெனியோ மேக்ஸ் இம்ப்ளைடு ஆஃபர். அதாவது என்ன அவங்களோட ஒர்க்குன்னா டு கேரி பேசஞ்சர்ஸ். நீங்கள் அதை அக்செப்டார் ஆர் ஆஃபரி, அந்த ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ்ஸு உள்ள நீங்கள் ஏறுறீங்க இல்லையா, அது பேர் தான் பெர்ஃபார்மன்ஸ். உங்கள் கான்ட்ராக்ட் பஸ்ஸு உள்ள நீங்கள் ஏறிட்டிங்கனாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் கொடுக்குற ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஒருத்தர் கண்டக்டர் ஒருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு அக்ரிமெண்ட்டை கையில் கொடுத்து
இதுதான் என்னோடய ஆஃபர், நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், இதுதான் ஆஃபர், நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து இம்பாசிபிள். ஒரு பஸ்ஸில் வந்து 100 பேர் ட்ராவல் பண்ணாங்க, 100 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட முடியாது. அப்போ இங்கே எப்படி ஆட்டோமேட்டிக்காக மறைமுகமாக அந்த ஆஃபர் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பஸ்ஸில் உள்ள என்டர் ஆகிட்டிங்கனால, என்டர்னால் அது அந்த பஸ்ஸில் போர்டிங் ஆகிட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்செப்டார், உங்கள் பேர் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறீங்க மறைமுகமாக. உங்கள்கிட்ட வந்து டேரெக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பஸ்ஸில் ஏறினீங்கனாலே அது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, அவரோட ஆஃபர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் கொடுத்துருக்க ஆஃபர் மறைமுகம் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது ஜென்ரல் ஆஃபர். ஜென்ரல் ஆஃபர்னால் என்ன சார் அப்படின்னா, ஒரு பப்ளிக், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுக்குறது. மேடு டு த பப்ளிக் அட் லார்ஜ். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, தனித்தனியாக சொல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சொல்கிறது. அது வந்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிறத வச்சு அவங்க அந்த கண்டிஷன்ஸை ஃபில்ஃபில் பண்ணாங்கன்னா அது ஒரு அக்செப்டன்ஸ். அவங்க அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அதாவது மேட் டு பப்ளிக் அட் லார்ஜ் கேன் பி அக்செப்டட் பை எனி ஒன் ஹூ ஃபுல்ஃபில்ஸ் கண்டிஷன். அந்த கண்டிஷனை அவர் நிறைவேற்றியிருந்தால் அது ஜென்ரல் ஆஃபர் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஒரு நபர் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாரு. என்னென்னு, நான் வந்து 1000 rupees 1000 ரிவார்டு டு எனி ஒன் ஹூ ஃபைண்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் மை லாஸ்ட் டாக். லாஸ்ட் டாக் என்ன அர்த்தம்? காணாமல் போன நாயை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போ இது வந்து ஒரு ஜென்ரல் ஆஃபர். இது வந்து உங்களுக்கோ இல்லை எனக்கோ அப்படி இல்லை, எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஆஃபர் கொடுக்குறாரு. அவர் உங்கள்கிட்ட வந்து நேராக ஒரு ஆஃபர் கொடுத்து நான் வந்து கண்டுபிடிச்சேன்னு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணல, ஒரு ஜென்ரலாக கொடுக்குறாரு ஒரு ஆஃபர். நீங்கள் அந்த நாயை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பெர்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, அவரோட கண்டிஷனை ஃபுல் பண்ணிடுறீங்க. அப்போது அவர் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து ஆகணும். இதுதான் ஜென்ரல் ஆஃபர். நான் வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்லையாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஜென்ரல் பப்ளிக்கு. நீங்கள் அதில் ஒரு ஆள், நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தா அவர் 1000 rupees கொடுத்து ஆகணும். இல்லைன்னா நீங்கள் அவர் மேலே கேஸ் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவர் லயபிள், 1000 ரூபா உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அவர். சரிங்களா? அந்த மாதிரி ஆஃபர் தான் வந்து ஜென்ரல் ஆஃபர். அவர் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஆனால் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன கண்டிஷன்னா, எங்கள் நாயை கண்டுபிடிச்சி என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும், அந்த பெர்ஃபார்ம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து கண்டுலாம் பிடிக்காமல் நேராக பண்ணினாலாம் கொடுக்க முடியாது. அந்த நாயை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சரிங்களா? சரி, அது என்ன சார் ஸ்பெசிஃபிக் ஆஃபர் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நான் சொல்கிற ஆஃபர். இப்போ பாருங்கள், மேடு டு ஏ பர்டிகுலர் பர்சன் ஒன்லி தட் பர்சன் கேன் அக்செப்ட். அவர் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணணும். இப்போ 2 பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பி இருக்காங்க. ஏ வந்து பி கிட்ட சொல்கிறாரு, ஐ வில் செல் மை கார் டு யூ 50,000 rupees அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து பிக்கு மட்டும்தான். அது நீங்கள் ஒரு 3ஆவது நபர் எத்தனை பேர் 50,000 கொடுத்து எனக்கு காரை கொடுங்க, நீங்கள் தான் பி கிட்ட சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் போய் கிளைம் பண்ண முடியாது. 3ஆவது ஆளுக்கு அங்கே வேலை இல்லை. சி அப்படின்றவருக்கு போயிட்டு எனக்கு 50,000 நான் தரேன், உங்கள் காரை கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆஃபர் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் பி. ஸோ பி தான் அதை அக்செப்ட் பண்ணணும், இல்லை பிஏ அதை நிராகரிக்கலாம். அவர் அக்செப்ட் பண்ணலாம், இல்லை நிராகரிக்கலாம். 2 உரிமையும் அவருக்கு உண்டு பிக்கு. சரிங்களா? அதுதான் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். அப்புறம் வந்து அடுத்தது வந்து கிராஸ் ஆஃபர். கிராஸ் ஆஃபர் என்ன சார் அப்படின்னா, 2 ஐடென்டிக்கல் ஆஃபர்ஸ் மேடு பை பார்ட்டிஸ் வித்தவுட் நாலேஜ் ஆஃப் ஈச் அதர். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது, நோ கான்ட்ராக்ட். எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. கிராஸ் ஆஃபர் என்னன்னா, ஏ அப்படின்ற ஒரு நபர் பி அப்படின்ற ஒரு நபருக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. ஏ சென்ஸ் எ லெட்டர் டு பி. என்ன சொல்கிறாருன்னா, ஆஃபரிங் டு செல் இஸ் கார். நான் 50,000 கார் விற்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு லெட்டர் போடுறாரு. ஆனால் பிக்கு வந்து இவர் போட்ட லெட்டர் அவருக்கு தெரியாது.
பி என்ன பண்ணுறாரு, அவரு ஒரு ஆஃபர் போடுறாரு. பி சென்ஸ் லெட்டர் டு ஏ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்கள் காரை வந்து 50,000 வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இவர் ஏக்கு பியும் அதே ஆஃபர் தான் கொடுத்துருக்காரு, இவரும் அதே ஆஃபர் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் 2 பேரும் கொடுத்ததுமே ஆஃபர் தான். இவர் கொடுத்ததும் ஆஃபர் தான், இவர் கொடுத்ததும் ஆஃபர் தான். ஜென்ரலாக எப்படி இருக்கணும், இவர் ஒரு ஆஃபர் கொடுத்தாருன்னா இவர் வந்து அக்செப்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? அக்செப்ட் பண்ணால் தான் அது வந்து என்ன ஆகும், ப்ராமிஸாக மாறும். ஆனால் அவர் இங்கே அக்செப்ட் பண்ணல, இவரும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு அவருக்கு. இவருக்கு அதனால் இது என்ன, கிராஸ் ஆஃபர். இது வந்து கிராஸ் ஆஃபர் வந்து இது வந்து அக்செப்ட் கிடையாது, இது வந்து ப்ராமிஸாக மாறாது. இது ஆஃபர், இவரு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு, அவர் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு, ஆனால் சப்ஜெக்ட் மேட்டர் சேம். சரிங்களா? இதுதான் கிராஸ் ஆஃபர். இவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாருன்னா அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திருப்பி கொடுத்தா தான் அது வந்து ப்ராமிஸாக கன்வெர்ட் ஆகும். இவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, அவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஒன்று, இந்த ஆஃபரை ஏ கொடுத்த ஆஃபரை பி அக்செப்ட் பண்ணணும், இல்லை என்றால் பி கொடுத்த ஆஃபரை ஏ அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா? ஆனால் இங்கே அப்படி இல்லை, 2 பேருமே அக்செப்ட்ன்ற கான்செப்ட் உள்ளே வரலை அவங்க. அதனால் இது 2மே 2 டிஃப்ரெண்ட் ஆஃபர், ஆனால் சப்ஜெக்ட் மேட்டர் சேம். இதுதான் கிராஸ் ஆஃபர். சரிங்களா? சரி, வாங்க அடுத்த டாப்பிக்கில் அடுத்த ஆஃபர் போவோம். அடுத்த ஆஃபர் வந்து கவுண்டர் ஆஃபர். இது என்ன சார் புதுசாக கவுண்டர் ஆஃபர்? கவுண்டர் ஆஃபர்னா ரிப்ளை டு ஆஃபர் வித் மாடிஃபிகேஷன். இப்போ ஏ வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறாரு, யாருக்கு, பிக்கு. நான் வந்து என்னுடைய காரை சேல் பண்ணுறேன், நீங்கள் 50,000 கொடுக்கறதுக்கு ரெடியா அப்படின்னு ஒரு ஆஃபர் பண்ணுறாரு. பி வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் அது ப்ராமிஸ், ரிஜெக்ட் பண்ணால் அதோட அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சுது, எண்டு, அந்த ஆஃபர் எண்ட் ஆகிடுது. அக்செப்ட் பண்ணான்னா இட் பிகம்ஸ் எ ப்ராமிஸ். ஆனால் பி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் பை இட் ஃபார் 40,000 rupees அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு, இவர் திருப்பி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு அவர் கொடுத்தா பார்த்தீங்களா 50,000 ஆஃபர், இந்த ஆஃபர் எண்டு முடிஞ்சிச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இவர் தான் ஆஃபர் பண்ணுறாரு 45,000. இப்போ ஏ வந்து அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். ஏ வந்து இப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா இட் பிகம்ஸ் ப்ராமிஸ். ஏ வந்து ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா இந்த ஆஃபர் எண்டு. இதுதான் கவுண்டர் ஆஃபர். ஒரு ஆஃபர் நான் கொடுக்குறாரு, ஏ வந்து பிக்கு கொடுக்குறாருன்னா அதை பி வந்து முழுமையாக அதை அக்செப்ட் பண்ணணும். அதில் எந்த ஒரு கரெக்ஷனும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு சேஞ்சஸ் நடக்குது. இவர் 50,000 விற்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் இவர் 45,000 கேட்குறாரு. அப்போ இது வந்து அக்செப்ட் கிடையாது. ஏ வந்து சொல்ல முடியாது, நீ வந்து 45,000 விற்கிறேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ப்ராமிஸ் ஸ்டேஜுக்கே போகவில்லை. அதுதான் கவுண்டர் ஆஃபர். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் அண்டு கண்டினியூயிங் ஆஃபர் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கும். ஆனால் அக்செப்ட் மட்டும் நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணணும். என்ன சார் புரியல? ஏ அப்படின்ற ஒரு நபர் பி என்ற நபருக்கு 100 பேக் ரைஸ், 100 மூட்டை அரிசியை எவ்ரி மந்த் தரேன்னு சொல்கிறாரு, அக்ரி பண்ணுறாரு. யார்? ஏ அக்ரி பண்ணுறாரு. எவ்வளோக்கு? 2,000 ரூபாய்க்கு அக்ரி பண்ணுறாரு. ஸோ இவர் எவ்ரி டைம் வந்து அந்த ஆஃபர் கொடுத்துனே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆஃபர் எப்போவுமே வேலிட் தான். அவர் சொல்கிற டைம் வரைக்கும் அந்த 2,000 ரூபாய் கொடுத்து ஆகணும். ஆனால் பி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கினே இருக்கணும். ஒரு ஆர்டருக்கும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை. ஆனால் ஆஃபர் வந்து ஒரு வாட்டியும் அவர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்டாண்டிங் அண்ட் கண்டினியூயிங் ஆஃபர். இது ஃபிக்ஸ்டு, 2,000 ஃபிக்ஸ்டு. இவர் பி வந்து எப்பப்பெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் அது ப்ராமிஸாக மாறிட்டே இருக்கும். ஒரு வாட்டியும் அவர் ஆஃபர் கொடுத்து அக்செப்ட் பண்ணணும், ஒரு வாட்டி கொடுத்து ஆஃபரை கொடுத்து அக்செப்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு ஆஃபர் பல தடவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமையும். அப்போ இது ஒரு வாட்டியும் அவர் அக்செப்ட் பண்ணும் போதெல்லாம் அது ஒரு பர்டிகுலர் ப்ராமிஸாக மாறிடும். அது ஒரு செப்பரேட் கான்ட்ராக்டாக அக்ரிமெண்ட்டாக மாறும். ஒரு வாட்டியும் அவர் வந்து ஆஃபர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா?
ஸ்டாண்டிங் அண்ட் கண்டினியூயிங் ஆஃபர். ஆஃபர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அக்செப்ட் மட்டும் மாறிட்டே இருக்குது. சரி சார், இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம இந்தியன் காமர்ஸ் ஆக்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். லீகல் ப்ரொவிஷன்ஸு செக்ஷன் 2 கிளாஸ் A ப்ரொப்போசலை பற்றி பேசுது. ப்ரொப்போசலுக்கு இன்னொரு பேர் தான் ஆஃபர். சரிங்களா? செக்ஷன் 2 கிளாஸ் B ப்ராமிஸ். இதெல்லாம் இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன்ஸ்ன்ற வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக புரியும். பட் இந்த இடத்துல வந்து ஒரு ரிவைஸ் பார்ட்டுக்காக நான் சொல்கிறேன். நான் ப்ராமிஸ் அப்படின்னா அந்த ஆஃபரும் அக்செப்டும் ஆச்சுன்னா அது ப்ராமிஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ராமிஸும் கன்சிடரேஷனும் கொடுத்தாங்கன்னா அது அக்ரிமெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது, செக்ஷன் 2 கிளாஸ் E. சரி சார், செக்ஷன் 7 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்செப்ட் பண்ணுறாரு இல்லையா, அது மஸ்ட் பி அப்சல்யூட். அப்சல்யூட்டாக இருக்கணும். அது அப்சல்யூட்னா எந்த வித மாற்றமும் இருக்கக்கூடாது. அதில் மாற்றம் ஆச்சுன்னா ஆகும், அது கிராஸ் ஆஃபர் ஆகிடும். கரெக்டுங்களா? அவரை 50,000 சேல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இவர் 45,000 கொடுங்க சொன்னால் அது இன்னொரு ஆஃபராக மாறிடும். சேஞ்சஸ் பண்ணினா 50,000 பொருள் அந்த காரை நம்ம வாங்கிக்கிறேன்னு சொன்னார்னா அது ப்ராமிஸாக மாறும். 50,000 காரை நான் 45,000 வாங்கினா திருப்பி அகைன் அது ஆஃபராக மாறிடும். அதனால தான் இது அப்சல்யூட்னு சொல்கிறாங்க. அப்சல்யூட்னு முழுமையாக இருக்கணும், அன்குவாலிஃபைடு, எந்த மாற்றமும் அதில் இருக்கக்கூடாது. அவர் சொன்ன ஆஃபர் அதை அவரை முழுசாக அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் அந்த அக்செப்ட் கான்செப்ட். இதுதான் அந்த செக்ஷன் 7 சொல்லுது. அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடு. என்ன இருக்கணும்? முழுமையாக இருக்கணும், எந்த சேஞ்சஸும் அதில் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அன்குவாலிஃபைடுனா நிபந்தனை இல்லாததான் சொல்லலாம். எந்த நிபந்தனையும் நீங்கள் விதிக்கக்கூடாது. சரிங்களா? ஒன்று அப்சல்யூட்டாக இருக்கணும், ப்ளஸ் அன்குவாலிஃபைடு. எந்த நிபந்தனை அதில் எதுவும் நீங்கள் ஒரு நிபந்தனை போடக்கூடாது. அதில் செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னா, அக்செப்டன்ஸ் பை காண்டக்ட் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுது. பெர்ஃபார்மன்ஸ் பை ஆக்ஷன், அதாவது ஒன்று நீங்கள் அக்செப்டன்ஸுன்றது பை காண்டக்டாக கூட இருக்கலாம். அதாவது பை காண்டக்ட்னா உங்கள் நடத்தை மூலமாக கூட அது அக்செப்டன்ஸாக ஆகிடும். நீங்கள் சொல்லணும்னு ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே அது அக்செப்டாக ட்ரீட் ஆகும். நடத்தை மூலமாக ட்ரீட் ஆகும், செயல் மூலமாக ட்ரீட் ஆகும். பை காண்டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பை காண்டக்ட் வழியாகவும் அதை அக்செப்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கண்டிஷன், அவர் சொல்கிற கண்டிஷனை நீங்கள் நிறைவேற்றினாலும் அதை அக்செப்டன்ஸாகவே கருதப்படும். சரிங்களா? இந்த செக்ஷன் 7ம் செக்ஷன் 8ம் அக்செப்டன்ஸ் பற்றி பேசுது. செக்ஷன் 7 சொல்லுது அக்செப்டன்ஸ் வந்து முழுமையாக இருக்கணும், எந்த நிபந்தனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு இது சொல்லுது. செக்ஷன் 8 என்ன சொல்லுது, நீ வந்து சொல்லலாம் கூட போகல, அவர் செஞ்சிட்டா உன் நடத்த நீ அவர் சொன்ன மாதிரி செஞ்சினாலே அது அக்செப்டன்ஸ் தான். அவர் சொல்கிற மாதிரி கண்டிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டனாலே அது அக்செப்டன்ஸ் தான் அப்படின்னு செக்ஷன் 8 சொல்லுது. சரிங்களா? இப்போ அடுத்த டாபிக் போவோம். இதுதான் வந்து அந்த கேஸ் லா. இது வந்து ஒரு லீடிங் கேஸ் லா. என்ன இந்த கேஸ் லாவோ இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, டைப் ஆஃப் ஆஃபர். அந்த டைப் ஆஃப் ஆஃபரில் ஜென்ரல் ஆஃபரோடு இதை வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டைப் ஆஃப் ஆஃபர் பார்த்தோம் இல்லையா, அதில் ஜென்ரல் ஆஃபர்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஜென்ரல் ஆஃபர்னால் என்ன? ஆஃபர் டு பப்ளிக் அட் லார்ஜ், பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்கிற ஆஃபர், பொதுவான ஆஃபர். அது வந்து இந்த கேஸ் லாவோட எப்படி லிங்க் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். கர்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி. கர்லில்ன்றவங்க ஒருத்தரோட நேம், கார்பாலிக் ஸ்மோக் பால் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனியோட பெயர். இது என்ன சார் சைட்டேஷன் கீழே
1893 1 QB 256 CA அப்படின்னா சைட்டேஷன் அர்த்தம். இது நான் எப்போ இந்த கேஸில் வந்து சைட்டேஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த கேஸ் வந்து 1893 நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு? 1893 நடந்திருக்கு. QB அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஜர்னல் நேம், லா ஜர்னல். அதாவது வந்து குயின்ஸ் பெஞ்ச் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு லா ஜர்னல். அந்த ஜர்னலில் வால்யூம் 1ல் 256வது பேஜில் இந்த கேஸை பற்றி பிரிண்ட் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து ஒரு இங்கிலீஷ் கேஸ். சரிங்களா? CA அப்படின்றது எந்த கோர்ட்டில் நடந்ததுன்னா கோர்ட் ஆஃப் அப்பீல், அதில் நடந்திருக்கு இந்த கேஸு. இது வந்து இங்கிலாந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் நடந்த ஒரு கேஸு. சரிங்களா? QBனா என்னது? குயின்ஸ் பெஞ்ச் ரிப்போர்ட்ஸ்ன்ற ஒரு ஜர்னல் நேம். அதில் வால்யூம் நம்பர் 1ல் 256வது பேஜில் இந்த கேஸு பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா அவங்க. சரி, இப்போ இந்த கர்லில் அப்படின்றவங்க வந்து ஒரு நேம், ஒருத்தவங்க ஒரு நேம், ஒரு லேடி. கார்பாலிக் ஸ்மோக் பால் வந்து ஒரு கம்பெனின்னு நான் என்ன சொன்னேன். இது வந்து ஒரு ஜென்ரலாக படிக்கிறவங்களுக்கு ஓகே. ஆஸ் ஏ அட்வொகேட் எப்படின்னா இந்த மாதிரி வரும்போது கர்லில் வந்து ஒரு பிளைன்டிஃப் அப்படின்னு சொல்லணும். கார்பாலிக் ஸ்மோக் கம்பெனி டிஃபெண்டன்ட், அதை எதிர்த்து பதில் கொடுக்குறவர்னு அர்த்தம். இவர் புகார் அளித்தவர், சூட் ஃபைல் பண்ணவர், இவர் அதுக்கு பதில் தரவர்னு அர்த்தம். ஸோ நம்ம இது மாதிரி தான் நம்ம இதை வந்து நம்ம பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது வந்து உங்களுக்கு கூடுதல் தகவலுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனின்றது ஒரு மெடிசின் மேனுஃபேக்சர் கம்பெனி. அவங்க வந்து ஸ்மோக் பால் அப்படின்னு ஒரு மெடிசின் தயாரிச்சிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கான மெடிசின் கேட்டிங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற ஒரு டிசீஸுக்கு வந்து அந்த டிசீஸை குணப்படுத்துகிற ஒரு மருந்து. இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா என்ன சார்? இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷனில் வர ஒரு காய்ச்சல் நோய். வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நோய்க்கு இந்த ஸ்மோக் பால்ன்றது ஒரு மருந்து. அந்த இன்ஃபெக்ஷன்றது என்ன பண்ணோம்னா மூக்கில், தொண்டையில், லங்ஸ்லலாம் ஏதோ வந்து வைரல் எஃபெக்ட் ஆகும். அதுதான் அதை வந்து இந்த மருந்து ஸ்மோக் பாலுக்கு மருந்து சாப்பிட்டா குணமாகிடும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுது. கம்பெனி அட்வர்டைஸ் என்னன்னு சொல்லுது, என்னுடைய இதுவை நீ வந்து என்னுடைய மருந்தை நீ யூஸ் பண்ணினா உனக்கு இன்ஃப்ளூயன்ஸா உனக்கு வராது, க்யூர் ஆகிடும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அவனா சொல்கிறாங்கன்னா 15 நாளைக்கு அந்த மருந்தை நீ சாப்பிட்ணும், நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அந்த நோய் வந்து குணமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் அந்த டைரெக்ஷனில் டப்பாலே அந்த பேக்கிங்கில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அவங்க சொல்லலை, அவங்க கூடுதலாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த எங்கள் மருந்தை நீ யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த நோய் இன்ஃபெக்ஷன் உனக்கு வரவே வராது, வந்ததுன்னா நாங்கள் 100 பவுண்டு தரோம் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. சரி, மெடிசின் கம்பெனி மெடிசின் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸா வந்து தடுக்கிற அந்த நோயை குணப்படுத்துகிற மருந்து என்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் 10 நாள் யூஸ் பண்ணால் குணமாகிடும் சொல்லலாம். அவர் என்ன பண்ணுற கூடவே சேலஞ்ச் பண்ணுறாரு, என்னென்னு நான் வந்து அந்த மாதிரி திருப்பி வந்தால் நாங்கள் வந்து 100 பவுண்டு தரோம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தர்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மிஸ்ஸஸ் கர்லில் என்ன பண்ணுறாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க எப்படி சொல்லுறாங்களோ அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு குணம் ஆயிடுச்சு, ஆனால் அது திருப்பி வந்துடுச்சு. இன்ஃப்ளூயன்ஸா வந்து திருப்பி கான்ட்ராக்ட் இன்ஃப்ளூயன்ஸா அகைன். கம்பெனி என்ன சொல்லிச்சு, என் மருந்து யூஸ் பண்ணால் குணமாகிடும், திருப்பி வராது, வந்ததுன்னா நான் வந்து 100 பவுண்டு தரேன்னு சொல்லியிருக்குதுல்ல. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னீங்க நான் யூஸ் பண்ணேன், ஆனால் திருப்பி வந்துடுச்சு, அதனால் நீங்கள் எனக்கு அது 100 பவுண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. கம்பெனி வந்து ரெஃப்யூஸ் பண்ணுது. இது வந்து நாட் ஏ சீரியஸ் ஆஃபர். நான் வந்து ஒரு ஆஃபராக தான் கொடுத்துருக்கேன், இது வந்து ஒரு சீரியஸ் ஆஃபர்லாம் கிடையாது. சீரியஸ் ஆஃபர்னா அது நோ இன்டென்ஷன் டு கிரியேட்
லீகல் ரிலேஷன். இது வந்து ஒரு சட்டப்படிலாம் போய் நடவடிக்கை எடுக்கிற அளவுலாம் இது மாதிரி அதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணல அப்படின்னு அவங்க அந்த கிரவுண்டை சொல்லி அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்க விடுவாங்களா? இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இதில் என்ன மாதிரி இஷ்யூஸ் இன்வால்வ் ஆகுது நம்ம பார்க்கலாம். வெதர் த அட்வர்டைஸ்மெண்ட் கிவன் பை த டிஃபெண்டன்ட்னா யார்? அந்த கம்பெனி இஸ் அன் ஆஃபரா இல்லைனா இன்விடேஷன் டு ஆஃபரா? அவர் அட்வர்டைஸ் பண்ணது வந்து ஒரு ஆஃபராக கன்சிடர் பண்ணணுமா இல்லைனா இன்விடேஷன் டு ஆஃபரா அப்படின்னு. என்ன சார் இது வரைக்கும் நம்ம இன்விடேஷன் ஆஃபர்ன்ற நம்ம பார்க்கவே இல்லையே, திடீர்னு இதுனா புதுசாக இன்விடேஷன் ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, இன்விடேஷன்றது ஆஃபருக்கு முன்னாடி ஸ்டேஜ். அதாவது அண்ட் இன்விடேஷன் டு அதர்ஸ் டு மேக் அன் ஆஃபர் அப்படின்னா, நீங்கள் ஒரு அழைப்பு விடுறீங்க ஒருத்தருக்கு, நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு அழைப்பு விடுறீங்க. நீங்கள் ஆஃபர் பண்ணல, இன்னொருத்தரை ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அழைப்பு எதிர்த்து கொடுக்குறீங்க, இன்விடேஷன் பண்ணுறீங்க. இது வந்து ஆஃபருக்கு முன்னாடி ஸ்டேஜ். அதனால் இப்போ இவங்க கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க கொடுத்த ஆஃபரா இல்லைனா ஆஃபர் கொடுக்கறதுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்களா அப்படின்றது கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ரெண்டாவது, இதை வந்து ஒரு ஆஃபர்னு நம்ம எடுத்துக்கினா கூட இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஃபரா இல்லைனா ஜென்ரல் ஆஃபரா? ஏன்னா ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுத்த ஆஃபரா இல்லைனா பொதுவாக கொடுத்த ஆஃபரா அப்படின்றத இங்கே சட்ட சிக்கல் இங்கே எழுது. இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரிவியூ கவுன்சில் என்ன கொடுக்குதுன்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் ஆஃபர் தான். அப்போ என்னாச்சு, இது வந்து ஒரு ஆஃபர் தான், இன்விடேஷன் ஆஃபர் கிடையாது. இது வந்து ஸ்பெசிஃபிக் ஆஃபரும் கிடையாது, இது வந்து ஒரு ஜென்ரல் ஆஃபர். எப்படி அப்படின்னா, நீ கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆஃபர் டு பப்ளிக். ஆஃபர் டு பப்ளிக்னா அது வந்து ஜென்ரல் ஆஃபர். சரி, அவர் அக்செப்ட் பண்ணலையே அப்படின்னா, அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா, பெர்ஃபார்ம் ஆஃப் கண்டிஷன், நீங்கள் சொன்ன கண்டிஷனை அவங்க செயல்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சு, அவரை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் அவங்களுக்கு 100 பவுண்டு கொடுக்கணும். யூ ஆர் லயபிள், கம்பெனி யார் டிஃபெண்டன்ட் இஸ் லயபிள் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம், இன்னொரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு அது இன்னும் நல்லா புரியும். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் இன்னும் உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு அக்ரிமெண்ட் வரணும்னா ஒரு ஆஃபர் வேணும், அதை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணால் தான் அது என்ன ஆகும், ப்ராமிஸாக ஆகும். ப்ராமிஸோட கன்சிடரேஷன் சேர்த்தா தான் ஒரு அக்ரிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். இதுதான் ஜென்ரல் பேசிக்கு. ஒரு ஆஃபர் இருக்கணும், அதை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் அதுக்கு கன்சிடர் கொடுத்தாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட். இந்த மூணும் சேர்ந்தால் தான் அக்ரிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஒரு ப்ராமிஸாக ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஆஃபர் இருக்கணும், ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். அது இருந்தால் தான் ப்ராமிஸாக ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல வந்து ஆஃபர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஆஃபர். அக்செப்டன்ஸ்ன்றது நான் அக்செப்ட் பண்ணினேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த செக்ஷன் 8 முதல்ல பார்த்தோம். அவங்க சொல்கிற கண்டிஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாலோ, அது அக்செப்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணினாலே அது அக்செப்டன்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, கர்லில் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பொருளை வாங்கினாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க. எதை, அந்த மெடிசினை, ஸ்மோக் பால்ன்ற மெடிசினை பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதை அவங்க யூஸ் பண்ணாங்க. எப்படி நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க அதை நீங்கள் சொன்ன டைரக்ஷனாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காகவே அக்செப்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கன்சிடரேஷனாக கொடுத்தாங்க. அந்த மருந்துக்கு பே பண்ணி வாங்கினாங்க இல்லையா, அந்த மணி தான் இங்கே கன்சிடரேஷன். அதுதான் குவிட் ப்ரோ கியூ அப்படின்ற லீகல் டேர்மில் சொல்கிறாங்க, சம்திங் இன் ரிட்டர்ன். அப்போது இங்கே என்ன ஆச்சு, ஆஃபர் ஆச்சு, அக்செப்டும் பண்ணிட்டாங்க, காசும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு, ஒரு அக்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்ம் ஆகிடுச்சு. புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ இதில் என்ன லீகல் பிரின்சிபல் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள் கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணி எழுதணும். லீகல் பிரின்சிபல் அதை பேர் தான் வந்து ரேஷியோ டெசிடென்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த கேஸ் எப்படின்னா, இது வந்து ஒரு ஜென்ரல் ஆஃபர் கேன் பி அக்செப்டட் பை எனி ஒன் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் த கண்டிஷன்.
அதனால் அவங்க வந்து ஜென்ரல் ஆஃபரை யார் வேணாலும் அது ஆஃபராக எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சால் அது அக்செப்டட் தான். அதுக்கு அவங்க பே பண்ணியிருக்காங்கன்னா அது கன்சிடரேஷன் தான். ஸோ அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, an offer need not be made to an ascertain person. ascertain personனா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. explain the statement with reference to leading case அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தியா, இதுதான் ஆன்சர். இல்லை இப்படி கேட்குறாங்க அப்படின்னா, distinguish between ஜென்ரல் ஆஃபர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆஃபர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் ஆஃபரை எழுதுங்க. ஜென்ரல் ஆஃபரையும் ஸ்பெசிஃபிக் ஆஃபரையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது ரெண்டுத்துக்கும் உள்ளான வேறுபாடை நீங்கள் எழுதணும். ஜென்ரல் ஆஃபர்னால் என்ன, ஆஃபர் டு பப்ளிக் அட் லார்ஜ். ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னால் என்ன, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்குற ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுங்க. இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இந்த லீடிங் கேஸ் நான் கொடுத்தோம் இல்லையா, கர்லில் வெர்சஸ் ஸ்மோக் பால், இந்த கேஸ்லாவும் நீங்கள் எழுதலாம். எழுதுனீங்கன்னா உங்கள் பேப்பர் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணோம், டைப்ஸ் ஆஃப் ஆஃபர் பார்த்தோமா, டைப்ஸ் ஆஃப் ஆஃபர் பார்த்துட்டோம். அதில் ஜென்ரல் ஆஃபரை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். செக்ஷன் 7 பார்த்தோம், செக்ஷன் 8 பார்த்தோம். கர்லில் வெர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால்ன்ற கேஸையும் நம்ம டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணிட்டோம். மாடல் கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஆஃபர் இந்த செக்ஷன்லாம் கவர் அப் பண்ணியிருக்கோம். இந்த இதுவை நீங்கள் 1க்கு 2 வாட்டி செக் பாருங்கள். ஒரு பார்த்துட்டு உங்கள் புக்ஸை இப்போ எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நாம் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.